எடப்பாடிக்கு ஆதரவு தரும் 24 மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராகத்தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். ஆனால் தற்போது அந்த பூராமே அனைத்துமே பறிபோய் விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப சமீபத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பிற்குரிய நிர்வாகிகள், அதாவது முக்கியமான தலைவர்கள் புறம் ஓபிஎஸ்ஐ விட்டு பிரிந்து வந்து புதிய அணியை உருவாக்கணும். ஏன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே உருவாக்கிருக்கலாமே அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியிலே ஜெயித்து விட்டால் கண்டிப்பாக மத்திய அமைச்சர்கள் இடம் கிடைத்திருக்கு, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் புறம் இருந்தாங்க. இப்ப ஓபிஎஸ் தோல்வியை தழுவி விட்டார். வேறு வழி இல்லாமல் அவர்கள் புறம் பிரிந்து வந்து ஓபிஎஸ் வேறொரு பாதையில் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லி புதிய அணியை உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிருந்தார். அதாவது அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது ஏற்பட்ட பின்பு ஓபிஎஸ் வந்து அதிமுகவிற்கு எதிராக, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர் நியமிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டு அந்த மாதிரி நிர்வாகிகளும் நியமிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ஓபிஎஸ் தரப்பிற்குரிய ஆதரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கரைந்து கொண்டே போகிறது. அவர்கள் புறம் திமுகவின் பக்கம் போகிறார்களா அல்லது பாஜகவின் பக்கம் போகிறார்களா அப்படின்னு பார்த்தா அதிமுகவின் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட. அது மட்டும் இல்லாமல் சமீபத்திலே போடப்பட்ட செயற்குழு கூட்டத்திலே அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள், அதாவது ஓபிஎஸ் தரப்பிற்குரியவர்களோ சசிகலா தரப்போ அல்லது தரப்போ மற்ற நிர்வாகிகளோ அதிமுகவை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதனடியான உத்தரவுகளும் போட்டு அதுக்குரிய தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்படும். அதன் அடிப்படையில் தற்போது அதிமுகவில் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்களாம் அதிமுக தொண்டர்கள், முக்கியமான தலைவர்கள் பூராமே. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 24 மாவட்ட செயலர்கள் மிக விரைவாகவே அதிமுக இணைய போகிறார்கள். அனைவருமே அந்த 24 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஆல் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள். என்ன காரணம் அப்படின்னா இப்ப தென் மாவட்டங்களாகட்டும் மற்ற மாவட்டங்களிலே ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையிலே மாவட்ட செயலாளர் நியமித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இருவருமே சேர்ந்து மாவட்ட செயலாளர் நியமித்த நபர்களும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களை பூரா அந்த பதவிகளை பூரா காலி செய்துவிட்டு அதிமுகவிற்கு யார் யார் ஆதரவாக இருக்கிறார்களோ, யார் யார் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலை செய்தார்களோ அவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுப்பதற்கு நமது எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளையும் போட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் பூராமே புதிதாக மாற்றம் செய்யக்கூடிய வேலைகளும் இறங்கி இருக்காங்க அப்படின்னு. அதன் காரணமாக தான் ஓபிஎஸ் தரப்பிற்குரிய 24 மாவட்ட செயலாளர்கள் தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமியில் மறுபடியும் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அடுத்த வாரங்களுக்குள்ள இந்த நிகழ்ச்சிகள் நடந்து முடிக்க போகிறது. இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.